நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகம் நம்மளுக்கு எப்படி ஆரோக்கியத்தை தருது அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு பதிவாக உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் முதல்ல பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு வேணும்னா நீங்களும் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மரத்தடியில் இருக்குது. ஸோ ஏற்கனவே வேப்ப அரச மரத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த பதிவை பார்த்தவங்க இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மரத்தடியில் தான் இந்த உத்திர பகவதி அம்மன் வீற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சாமியை தெளிவாக பார்த்துங்க. ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றதுக்காக இந்த சாமியை வேண்டிட்டு இதோ மேலே மஞ்சள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த உத்திர பகவதி அம்மனுக்கு சாத்தின மஞ்சள் மேலே இருக்குது. அந்த மஞ்சளும் இந்த சாமிக்கு பண்ண தீர்த்தத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. தொடர்ந்து 3 வாரம் 5 வாரம் பெண்கள் அந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளையும் அந்த தீர்த்தத்தையும் குடிச்சு வர அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு தருது. இது பல பெண்கள் பலன் பெற்றுட்டு தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆலயம் எங்கே இருக்குதுங்கிறது தெளிவாக சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கிற ஆலயங்களை பாருங்கள். நம்ம முன்னோர்கள் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. உடனே எல்லோரும் இங்கே தான் வரணும்னு சொல்ல, உங்கள் பாட்டி தாத்தா உங்கள் அப்பா அம்மா இன்னும் நம்ம முன்னோர்கள் அவங்கவுங்க பகுதியில் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிறத தேர்ந்தெடுங்க, அங்கே போய் பயன்படுத்துங்க. இப்போ நான் இந்த கோயிலுடைய சிறப்பை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன், என்னுடைய நட்பு வட்டாரங்களை எப்படி பயன்படுத்த வைக்கிறதுக்காக இந்த பதிவு போடுறேங்கிறதுக்காக மட்டும்தான் அது. சரிங்களா? ஸோ தொடர்ந்து மஞ்சள் ப்ளஸ் விரதம், அதோடு நம்ம இந்த சுத்தமான காற்று. இப்போ ஒரு மரத்தை காமிச்சு இல்லைங்களா, ஒரு மரம் மட்டுமல்ல இன்னொரு மரமும் காட்டுறோம் பாருங்கள். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஸோ தொட்டில் கட்டுறதும், கல்யாணம் ஆகாதவங்க அங்கே பார்த்திங்கன்னா தாலி கயிறு கட்டி விடுறதும் வாடிக்கையாக இருக்கும். எதற்குன்னா இதோ மரத்தை காட்டுறோம் பாருங்கள், எவ்வளவு பேர் கட்டியிருக்காங்கங்கிறத பாருங்கள். இந்த மரத்தடிகளில் நம்ம அதிக அளவு நேரத்தை செலவிட்டோம்னா சுத்தமான காற்று கிடைக்கும். இங்கே வேண்டுறதுக்காக நடந்தீங்கன்னா நல்ல உடற்பயிற்சி கிடைக்கும். ஸோ சுத்தமான காற்று நல்ல உடற்பயிற்சி உங்களுக்கு கிடைச்சாலே நல்லா உடம்பு பசிக்கும். உடம்பு பசித்தாலே நல்லா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டாலே ஊட்டச்சத்து கிடைக்கும். ஊட்டச்சத்து கிடைச்சாலே உடம்பில் இருக்கிற பிரச்சனையை எதிர்த்து வேலை செய்யும். இதை தர்றதுக்கான உடல் வாக்கையும் மன வாக்கையும் இரண்டும் தருவது தான் ஆன்மீகம். இப்படி தான் ஆன்மீகம் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை தருது. இதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போக வச்சாங்க. ஓகேங்களா? நம்ம முன்னோர்கள் வகுத்த ஆன்மீகமும் ஜோதிடமும் அறிவியலை அணுகும் விதத்தில் அணுகும் பொழுது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நம்ம பௌர்ணமாக்கு இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு சரி செய்யறதுக்காக நம்ம இங்கே ஆலயத்துக்கு வர்றோம். குறைஞ்சது 1 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ சுத்தமான காற்றை பௌர்ணமாவை இங்கே வாங்க வச்சுக்கிட்டு போகிறோம். ஆரோக்கியமான வாழ்வுக்கான